Hi 11th student, Unit 14 Chemistry Unit 14, that is haloalkanes and arenes, haloalkenes and haloarenes சொல்லி ஒரு Unit 14. அதில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் CH3MgI. இது வந்து ஒரு கிரிக்னாட் ரியேஜெண்ட்டை RMgX அப்படின்னு எழுதலாம். இதில் ஆறுங்கிறது அல்கைல் குரூப்பு, எக்ஸுங்கிறது ஹேலைடு. ஸோ அல்கைல் குரூப் ஹேலைடு சொல்கிறேன். ஹவு வில் யூ ப்ரிப்பேர் த ஃபாலோவிங்? ஸோ கீழே கொடுக்கப்பட்ட ஒரு 3 காம்பவுண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு எத்தில் ஆல்கஹால். ஸோ எத்தில் ஆல்கஹால் முதல்ல ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். எத்தில் ஆல்கஹாலுக்கு நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது ஃபார்மால்டிஹைடு. எத்தில் ஆல்கஹால் வேணும் அப்படின்னா கிரிக்னாட் ரியேஜென்ட் கூட ஃபார்மால்டிஹைடு போட்டால் கிடச்சிரும் அப்படின்னு ஜென்ரல் ஐடியா முதல்ல வேணும். அப்போ தான் ஞாபகம் வரும். ஸோ என்ன யோசிக்கணும்? ஃபார்மால்டிஹைடு ப்ளஸ் கிரிக்னாட் ரியேஜென்ட் டு கிவ் எத்தில் ஆல்கஹால். இதுதான் ஐடியா உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபார்முலாக்குள்ளே ஞாபகம் வைக்கிற எல்லா சவாலான விஷயம் என்னென்னா, இந்த ஃபார்மால்டிஹைடு எப்படி எழுதுறது? ஆல்டிஹைடுன்னு வந்திருக்கு இல்லையா, CHO, இதுதான் ஆல்டிஹைடு. ஃபார்மால்டிஹைடுக்கு ஹைச் இருக்கும். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு, இதான் மதர்னுவாங்க. முதல்ல உள்ள ப்ரைமரி ஆல்டிஹைடே இதான். ஸோ ஃபார்மால்டிஹைடு, ஆல்டிஹைடுனா CHO, அது கூட ஒரு ஹைச் போட்டிங்கன்னா ஃபார்மால்டிஹைடு. இதை ஸ்ட்ரக்சராக எழுதும்போது HCH டபுள் பாண்ட் O அப்படின்னு எழுதலாம். ஸ்ட்ரக்சராக எழுதும்போது கார்பனை சுற்றி 4 பாண்டு இருக்கணும், ஆக்சிஜனுக்கு 2 பாண்டு இருக்கணும். அதான் இதெல்லாம் நீங்கள் எழுதுறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம். ஸோ ஃபார்மால்டிஹைடுன்னு தெரிஞ்சிடும். அதோடைய ஃபார்முலா முதல்ல ஆல்டிஹைடுன்னு போடுங்க, CHO. ஃபார்மால்டிஹைடு அப்படின்னா முதல்ல ஹைச் இருக்கும், அது கூட என்ன இருக்கும்? ஹைச் இருக்கும். ஸோ இதுதான் ஃபார்மால்டிஹைடு. இப்போ இது கூட கிரிக்னாட் ரியேஜென்ட் அப்படின்னா RMgX. இது ஆறுங்கிறது மெத்தில். மெத்தில் வந்து எப்படி எழுதணும் பாருங்கள். ஆறுங்கிறது அல்கைல் குரூப். சரிங்களா? CH3 கூட ஒரு CH2 எப்படி கூட்டிகிட்டே போகணும். CH3 அடுத்து CH3 இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் அல்கைல் குரூப்னு சொல்லுவாங்க. இது மெத்தில், இது எத்தில், இது ப்ரொப்பைல், இது பியூட்டைல். 1 இருந்தால் மெத்தில், 1 கார்பன் இருந்தால், 2 கார்பன் இருந்தால் எத்தில், 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பைல், 4 கார்பன் இருந்தால் பியூட்டைல் அப்படின்னு போயிட்டுருக்கோம். சரிங்களா? இதில் எது வேணாலும் இருக்கலாம். ஆறுகளில் நம்ம வந்து மெத்தில் எடுத்திருக்கோம். என்ன எடுத்திருக்கோம்? மெத்தில், CH3Mg. இந்த எக்ஸுங்கிறது ஹேலைடு என்னெல்லாம் இருக்குது? குளோரின் இருக்குது. முதல்ல ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் மறந்துடாதீங்க. இதில் நம்ம அயோடைடு தான் எடுக்க போகிறோம். அயோடைடு. ஸோ என்ன ஆயிருக்கு? இப்போ இது ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஃபார்மால்டிஹைடு கூட கிரிக்னாட் ரியேஜென்ட் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சரை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகி இதில் உள்ள இது எப்படி இதாகும் அப்படின்னா இப்படி கட் ஆகும். அப்போ CH3MI வந்து இந்த கார்பனில் போய் அட்டாச் ஆயிரும். அதான் எழுதியிருக்கேன். இந்த கார்பனில் ஒன்று வந்து MgI இந்த இடத்துல அட்டாச் ஆகுது, MgI இங்கே போய் அட்டாச் ஆகிடுது. O கூட பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து CH3 கீழே போய் அட்டாச் ஆகிடுது. இப்படி தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு போட முடியும். ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல ஃபார்முலா எழுதணும். கிரிக்னாட் ரியேஜென்ட்னா என்னன்னு தெரியணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியேஜென்ட். ஸோ அதில் பாண்டு இப்படி பிரேக் ஆகி இதில் MgI வந்து மேலே போய் சேருது, CH3 கீழே சேருது. அவ்வளோதான். மற்றபடி இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் எழுதியிருக்காங்க. இதை நான் அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள். HC, இந்த டபுள் பாண்ட் மட்டும் சிங்கிள் பாண்ட் ஆகி O. இது கூட தானே MgX கீழே CH3. இந்த ஹச் எதுவும் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகும். ஹைட்ராலிசிஸ்னால் ஒன்றும் இல்லை,
H2O இருக்கு இல்லையா, இந்த H2O HOH மைனஸ் இப்படி பிரிக்கும் என்ன, இதில் H இதில் போய் உட்காந்துரும், OHஆ இது என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். சரிங்களா, பாண்டு இந்த இடத்துல உடையும். சரி, இந்த இடத்துல உடையும் பாண்டு, இந்த இடத்துல இதில் H உட்காந்துரும், இதில் OH. இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், இதில் H உட்காந்துருக்கு இல்லையா, அதை தான் எழுத போகிறேன். HCO வந்துட்டு இல்லையா, OH. அப்புறம் இது அப்படி வெளியே போயிடுச்சு. சரிங்களா, எக்ஸுக்கு பதில் ஐ எடுத்துருக்கோம், சாரி ஐ. சரிங்களா, இது வெளியே போயிடுச்சு. இப்போ இந்த H தான் இருக்குது, இந்த CH3 தான் இருக்குது. வெளியே போனது ப்ளஸ்ஸாக எழுதணும், MG போட்டு OH மேலே ஐ கீழே அப்படி எழுதிக்கிடுங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக். ஸோ இந்த மெக்கானிசம் தெரிஞ்சால், ஒரு மெக்கானிசம் தெரிஞ்சால் எல்லா மெக்கானிசமும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். அப்போ ஃபார்மால்டிகைடு கூட கிரிக்னாட் ரியேஜென்ட் போட்டீங்க அப்படின்னா ஒரு இன்டர்மீடியட் MgI போய் ஆட் ஆகி மறுபடியும் உங்களுக்கு எத்தில் ஆல்கஹால் கிடச்சிருது. என்ன ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால். வந்து எத்தில் ஆல்கஹால் கிடச்சிடும். CH3 CH2 OH தான் எத்தில் ஆல்கஹால். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பி, சரி ஏ எத்தில் ஆல்கஹால் பார்த்தாச்சு. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் அசிட்டால்டிகைடு. ஸோ CH3 MgI, அதாவது கிரிக்னாட் ரியேஜெண்ட்டை வச்சு அசிட்டிக் ஆல்டிகைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ வந்து அசிட்டிக் ஆல்டிகைடு மூலப்பொருள், அதாவது ரியாக்டன்ட் என்னெல்லாம் வேணும்னா எத்தில் ஃபார்மேட். எத்தில் ஃபார்மேட் எப்படி ஞாபகம் வைக்கிறது, முதல்ல நீங்கள் வந்து கிரிக்னாட் ரியேஜெண்ட் கூட எத்தில் ஃபார்மேட் போட்டிங்கன்னா அசிட்டால்டிகைடு கிடைக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. அசிட்டால்டிகைடு நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது இது மட்டும்தான், நீங்கள் படிக்க வேண்டியது இது மட்டும்தான். இதை வச்சே நம்ம எழுதிடலாம். கிரிக்னாட் ரியேஜெண்ட் கூட எத்தில் ஃபார்மேட் போட்டால் அசிட்டால்டிகைடு. ஸோ நான் எழுதுகிறேன் பாருங்கள், கிரிக்னாட் ரியேஜெண்ட்டு இங்கே நம்ம எடுத்துருக்கிறது CH3 MgI. சரியா, கிரிக்னாட் ரியேஜெண்ட் அப்படிங்கிறது RMgX. இதில் ஆறுங்கிறது ஆல்கைல் குரூப்பு, எக்ஸுங்கிறது ஹேலைடு. ஸோ இங்கே ஆல்கைல் குரூப்பு நான் மெத்தில் எடுத்திருக்கேன், எக்ஸுக்கு வந்து ஐன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா, ஸோ இப்போ எத்தில் ஃபார்மேட் எப்படி ஞாபகம் வைக்கிறது, எத்தில் ஃபார்மேட்னா ஃபார்மிக் ஆசிட். ஆல்டிகைடுக்கு HCHOன்னு வந்து ஆல்டிகைடு, ஆசிட்டுக்கு COOH, இதுதான் ஃபார்மிக் ஆசிட். இது வந்து ஃபார்மிக் ஆசிட். இதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக C2H5 இருக்கும். சரிங்களா, HCOO. எனக்கு C2H5 ஞாபகம் வரல அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, C2H5 ஈக்குவல் டு CH3 CH2 தான். இதை தான் மொத்தமாக எழுதியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் எத்தில், இதுவும் எத்தில் தான் சேர்த்து எழுதியிருக்காங்க. இப்போ இது என்ன நடக்கு, இது கூட கிரிக்னாட் ரியேஜெண்ட் போடும்போது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலையா, இது முதல்ல ஃபார்முலா அப்படி எழுதிக்கிடுங்க ஸ்ட்ரக்சர் வைஸாக. HCO இந்த இதை விட்டுருங்க, உங்களுக்கு புரியுறதுக்காக சொன்னது. இதுதான் ஸ்ட்ரக்சர் வைஸாக எழுதும்போது இப்படி தான் எழுதணும், HCOO சரிங்களா, இது இந்த ஹைச்சுக்கு பதில் C2H5 இங்கே இருக்குது. இப்போ இதை நான் ஸ்ட்ரக்சராக எழுதியிருக்கேன். இந்த ஒரு ஓவில் டபுள் பாண்ட் ஓ மேலே போட்டிருக்கேன், ஒரு ஓ கீழே. சரியா, ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த MgI இந்த இடத்துல கட் ஆகும். கட் ஆகி இதுக்கு முன்னக்கூட்டி பார்த்து இது நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இந்த கார்பனில் போய் ரெண்டுமே சேர்ந்துடும். பாருங்கள், HC இந்த பாண்டு பிரேக் ஆனதுனால ஓ, இது கூட எது சேரும்னா MgI, கீழே CH3. மீதி எல்லாம் அப்படி தான் எழுத போகிறீங்க. ரெண்டாவது அடுத்த ஸ்டெப்பு ஆசிட் ஹைட்ராலிசிஸ். இப்படி போட்டால் ஆசிட் ஹைட்ராலிசிஸ். ஸோ H2Oனா H ப்ளஸ்ஸு OH மைனஸ் இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல OH மைனஸ் இது கூட சேர்ந்துடும். இங்கே பிரேக் ஆகும் பாண்டு, ஓக்கு அடுத்தது பிரேக் ஆகும்போது OH இங்கே வந்துடும், அப்போ H இங்கே போயிடும். சரிங்களா, ஸோ அப்போ நான் என்ன எழுத போகிறேன், இதே ஸ்ட்ரக்சர் தான். C இந்த இடத்துல ஆல்ரெடி H இருக்குது, மேலே ஓவும் இருக்குது, ஓ கூட எது சேருது, H சேருது. இது அப்படியே வெளியே போயிடுது.
இது கூட OH சேர்ந்து அப்படி வெளியே போயிடுது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. OC2H5 ப்ளஸ் வெளியே போகிறது என்னது MgIOH. அவ்வளோதான். ஸோ இதுக்கு பேர் தான் அசிட்டால்டிஹைடு. சாரி, ரியாக்ஷன் நல்லா கவனிங்க, இப்படி நடக்கலை, சாரி. ஸோ கிரிக்னாட் ரியேஜென்ட்டு எத்தில் ஃபார்மேட்டு போட்டுங்க. கிரிக்னாட் ரியேஜென்ட் எத்தில் ஃபார்மேட். இந்த கார்பனில் தான் இது ரெண்டுமே அட்டாச் ஆகுது. இப்படி உடஞ்சி இது ரெண்டுமே அட்டாச் ஆகுது. அது எழுதுகிறேன். இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே எழுதணும். HCC+OC2H5 இது கூட தான் இது அட்டாச் ஆகுது. அப்போ ஒரு பாண்டு இங்கே CH3 சேர்ந்துடும், மேலே MgI. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஆகுது, ஆசிட் ஹைட்ராலிசிஸ் போடுறோம் இல்லையா? ஆசிட் ஹைட்ராலிசிஸ் போட்டோன்னா இந்த பாண்டு இப்படி உடையுது, இப்படி உடையுது. சரிங்களா? இந்த பாண்டு உடையுது. இந்த குரூப்பை மட்டும் எழுதுறீங்க. என்னெல்லாம் இருக்குது, H இருக்குது, C இருக்குது, O கூட H சேர்த்தணும். H இது கூட வந்துடுது, CH3. சரி, இது ஆசிட் ஹைட்ராலிசிஸ். H இது கூட வராது. இந்த பாண்டு அடுத்தடுத்த பாண்டு, ஒரு கார்பன் இருக்குல்ல, இந்த பாண்டும் உடஞ்சி, சரி இங்கே உடையுது, இங்கேயும் உடையுது. இது ரெண்டும் தான் வெளியே போகுது. நான் வச்சுக்கிட்டேன் இது ரெண்டும். அப்போ என்ன ஆயிரும், இதில் டபுள் பாண்டு வந்துடும். ப்ளஸ் MgI ஒரு பக்கமும் OC2H5 ஒரு பக்கமும் போகுது. அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் அசிட்டால்டிஹைடு. ஸோ நெக்ஸ்ட்டு கிரிக்னாட் ரியேஜென்ட்டை வச்சு எத்தில் மெத்தில் ஈத்தர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ எத்தில் மெத்தில் ஈத்தர் அது வேணும். அப்போ உங்களுக்கு கிரிக்னாட் ரியேஜென்ட்னாலே ஞாபகம் வந்திருக்கும், CH3MgI. சரிங்களா? CH3MgI. இப்போ இது கூட எத்தில் மெத்தில் ஈத்தர் வேணும். எத்தில் மெத்தில் ஈத்தர். அப்போ இதில் 2 கார்பன் இருக்கும் மெத்திலில் ஒரு கார்பன், 3 கார்பன் ஆச்சு. ஸோ ஈத்தருக்கு காமனாக எழுதக்கூடியது இதுதான் ஃபார்முலா, ROR. இதுதான் ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஈத்தர். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த ஈத்தர் வேணும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கிட்டு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு இங்கேயும் மெத்தில் போடுதான், இங்கேயும் மெத்தில் போடுதான். அப்போ CH3OCH3, இதுக்கும் CH3, இதுக்கும் CH3, அல்கைல் குரூப். இப்போ இதில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு குளோரின் போடுறேன். அப்போ என்ன ஆயிரும், குளோரோ டைமெத்தில் ஈத்தர். குளோரோ ஒரு மெத்தில் 2 மெத்தில், அப்போ டைமெத்தில் ஈத்தர். இப்படி தான் இந்த காம்பவுண்ட் வந்திருக்கு. சரிங்களா? இது கூட CH3MgI போடுறேன், அதாவது கிரிக்னாட் ரியேஜென்ட் போடுறேன். சரிங்களா? இது வந்து CH2 ஒன்று போய் Cl வந்துடுது. இப்போ CH3Mg போடும்போது என்ன ஆகுது, இந்த CH3 இந்த இடத்துல கட் ஆகுது, இந்த இடத்துல கட் ஆகி இது இப்படி கட் ஆகி இது 2ஆ உடையும், இது இப்படி 2ஆ உடையுது. ஸோ ரியாக்டன்ட் எப்படி பிரேக் ஆகுது அப்படிங்கிறது முக்கியம். பிரேக் ஆகி இந்த CH3 இங்கே அட்டாச் ஆகிடுது. இப்போ என்ன ஆயிரும், CH3O CH2 CH3. அவ்வளோதான். மீதி என்ன இருக்குது, Cl இருக்குது, அது இது கூட சேர்ந்துடும். Mg போட்டு ICl, MgICl. தட்ஸ் இட். ஸோ இது வந்து எத்தில் மெத்தில் ஈத்தர். எத்தில் மெத்தில் ஈத்தர்.